நாரதர் ஒரு தடவை இந்திரபிரஸ்தம் வந்தவரு யுதிஷ்டரை பார்த்து, நீ ராஜசூய யாகம் நடத்துன்னு சொல்றாரு. ராஜசூய யாகம் அப்படின்னா என்னன்னா, ஒரு தேசத்தின் அரசருக்கெல்லாம் அரசனாக இருக்கிறான்ற செய்திய எல்லா தேசத்துக்கும் அனுப்புவாங்க. செய்தி கிடைச்ச அரசர்கள் அதை ஏத்துக்கிட்டு சக்கரவர்த்திக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. இல்லனா போர் புரிஞ்சு அந்த அரசனை வெல்லணும். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன் எல்லா இடத்திற்கும் சென்று செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. பீமன் போன இடம் ஜராசந்தன் என்கிற அரசன். இந்த ஜராசந்தன் பிறப்புக்கு ஒரு அதிசயம் இருக்கு. என்னன்னு பாக்கலாமா? ஜராசந்தனோட அப்பாக்கு குழந்தை ரொம்ப நாளா பிறக்கல. அப்படி இருக்கிறப்போ தனக்கு ஒரு குழந்தை வேண்டி ஒரு முனிவர் கிட்ட போறாரு. அந்த முனிவரும் ஒரு மாம்பழத்தை கையில கொடுத்து, உன் மனைவி கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றாரு. அவருக்கு 2 மனைவி. ஒருத்திக்கு மட்டும் மாம்பழம் கொடுக்க அவருக்கு மனசு வராம 2 பேருக்கும் பாதி பாதி கொடுக்கறாரு. அவங்களும் கர்ப்பம் தரிச்சாங்க, குழந்தையும் பிறந்துச்சு. ஆனா பாதி மாமிச துட்டமா பிறந்துச்சு. இந்த என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. அப்போ அந்த வழியா ஜராங்கிற ஒரு ராட்சசி வரா. அவ அதை பார்த்துட்டு இது சாப்பிடலாம்னு நினைச்சு 2 மாமிச துண்டங்களையும் எடுத்து தன்னோட புடவை முந்தானையில ஒன்னா கட்டிட்டு தூக்கிட்டு போறா. அப்போ திடீர்னு ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. இது எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா அந்த 2 மாமிச துண்டமும் ஒன்னா சேர்ந்து ஒரு அழகான ஆண் குழந்தையா மாறி இருந்துச்சு. உடனே அந்த குழந்தைய அரசன் கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறா ஜரா. இப்படி ஜரா கொண்டு வந்து கொடுத்ததுனாலயே அந்த குழந்தைக்கு பேரு ஜராசந்தன்னு வச்சாங்க. இந்த மாதிரி வித்தியாசமா பிறந்த ஜராசந்தனை எப்படி பீமன் கொல்ல போறாருங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.